ஜப்பான்ல ரேஷன் கடை எப்படி இருக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? வெயிட் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா, ரேஷன் சிஸ்டம்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. ஆனா மக்களுக்கு பயன்படுற மாரி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மெடிக்கல் ஷாப். 1990களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரி மாரியே ஜப்பான்லயும் வந்து மெடிக்கல் செயின்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட சூப்பர் மார்க்கெட் மாரி எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாரி வந்து செயின்ஸ் ஓபன் பண்ணாங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குங்க. ஜப்பான்ல வயசானவர்களோட எண்ணிக்கை வந்து எப்பயுமே அதிகங்க. அதனால அவங்க எல்லாரும் எல்லாம் வாங்குறதுக்கு நிறைய இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கிறதுனால சிரமங்களை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியாவோட வந்தாங்க. அப்படி இந்த ட்ரக் ஸ்டோர்ல என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அரிசியில ஆரம்பிச்சு பால், தயிர், முட்டை, வெண்ணெய்னு உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஃபுட் ப்ராடக்ட்ஸும் இங்க கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதுவும் கிடைக்கும். அனைத்து விதமான காஸ்மெட்டிக்ஸ், இன்னர்வேர்ஸ், அப்புறம் சாக்ஸ் மாதிரியான ஐட்டமும், வீட்டுக்கு தேவையான டெய்லி நீட்ஸ், அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு, குழந்தைகளுக்கு தேவையான டெய்லி நீட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். உங்க மைக் பாய்ஸ் எனக்கு கேக்குது, என்னடா இவன் ட்ரக் ஸ்டோர் பத்தி பேசுறானா இல்ல சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பத்தி பேசுறானான்னு தானே. இது அதுக்கும் மேலங்க. இங்க உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான லிக்வர்ஸும் கிடைக்கும். பியர்ஸ்ல ஆரம்பிச்சு ஹார்ட் ட்ரிங்க்ஸ் வரைக்கும். நீங்க பார்ட்டி பண்ணணும்னு நினைச்சா உங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸையும் வாங்கிக்கலாம், சைட் டிஷ்ஷும் வாங்கிக்கலாம், காலையில ஹேங் ஓவருக்கு டேப்லெட்டும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஜப்பான் வந்தா ட்ரக் ஸ்டோர் பக்கம் மறக்காம போங்க. அது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. என்ன மேன் ஜப்பான், எங்க ஊர் மெடிக்கல் ஷாப்ல என்னென்னலாம் கிடைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.